வணக்கம். மெயின்ஸ் கிராமர் ப்ரிப்பரேஷன்ல டே 8ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டென்சஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ் பிரசன்ட் டென்ஸ் போட்டிருந்தது. சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. ஸ்டடி பிளான்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டென்ஸ். ஆனா நமக்கு ஏற்கனவே 4 கிளாஸ் லேக் ஆயாச்சு. இது பார்க்கவும் மாட்றீங்க. நான் ஃபுல் டே ப்ரிப்பேர் பண்ணி போட வேண்டியது இருக்குது. அதுக்கான ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால இப்படி சரி நீங்க தான் பண்ண மாட்றீங்க. நம்மளாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரா பண்ணுவோம்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டென்ஸ் வந்தா இந்த கீவேர்டு வந்தா இதுதான். நீ இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே நீ என்ன பண்ணிடலாம், இந்த டென்ஸ் அப்படின்னு அடிச்சு சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் கிளாரிட்டியா கொடுத்துருக்குது. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? சரி, இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ற மாதிரி நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், எந்த மாதிரி வேணும் அப்படின்றத, கிராமர் வேற என்ன மாதிரி வேணும்ன்றத கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரிவிதா. டென்ஸ் ஐடென்டிஃபையர். ஹவு டு ஸ்பாட் த கரெக்ட் டென்ஸ் இன் எக்ஸாம். உங்க எக்ஸாம்ல எப்படி கரெக்டா டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இது நம்ம பாடின பாட்டே தான் பாடணும், வேற வழி கிடையாது. எவ்ரிடே, ஆல்வேஸ், யூஸ்வலி, ஆஃபன். இது எல்லாமே என்னதுதான்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எவ்ரிடே, ஆல்வேஸ், யூஸ்வலி, ஆஃபன் வந்ததுன்னாவே, எவ்ரிடே, ஆல்வேஸ், யூஸ்வலி, ஆஃபன் வந்ததுன்னாவே உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஹி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. இது என்னது? எக்ஸாம் ஹேபிட், ரொட்டீன். இதெல்லாம் வந்தது அப்படின்னா ஒரு ஹேபிட், நம்ம பழக்கம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு ரொட்டீன் லைஃப் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வரும். அதே மாதிரி எஸ்டர்டே, அகோ, லாஸ்ட் வீக் ஏதாவது டைம் லைன் மென்ஷன் பண்ணியிருந்தா, ஓகேங்களா, ஏதாவது டைம் லைன் மென்ஷன் பண்ணியிருந்தா அது என்னவா தான் இருக்கும்? சிம்பிள் பாஸ்ட். ஹி வென்ட் எஸ்டர்டே. ஓகேங்களா? பாஸ்ட் டைம் வேர்ட், பாஸ்ட் டென்ஸ் ஒன்லி. டைம் வேர்டு இருந்தா மட்டும்தான் அது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ரூல் ட்ரிக் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு டைம் லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சிம்பிள் பாஸ்ட்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? அது கூட ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோ எந்த ஆக்சிலரியுமே வரக்கூடாது. சிம்பிள் பாஸ்ட் மட்டும்தான் இருக்கணும். புரியுதுங்களா? சரி, என்ன வேர்பு தான் யூஸ் பண்ணுவீங்க? V2. V2னா என்னது? வேர்ப் இன் பாஸ்ட் டென்ஸ். அவ்வளவுதான். ஹி விசிட்டட் லாஸ்ட் இயர். ஓகேவா? இதுதான் கரெக்ட். ஹி ஹேஸ் விசிட்டட் லாஸ்ட் இயர்னு வரக்கூடாது. ஹேஸ் வந்தாவே இது என்னதுதான்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். லாஸ்ட் இயர் முடிஞ்சு போனதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் தான், நாட் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட க்ளூ வேர்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, ஜஸ்ட், ஆல்ரெடி, எட், எவர், நெவர், ரீசன்ட்லி, சோ ஃபார், டில் நவ். இது எல்லாமே என்னதான்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ வேர்ட்ஸ். புரியுதுங்களா? ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். அவ்வளவுதான். ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். என்னோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இது கூட ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்கன்னா இது என்னதுதான்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான். ஐ ஃபினிஷ்டு மை ஒர்க் எஸ்டர்டேன்னு தான் சொல்லணுமே தவிர ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க் எஸ்டர்டேன்னு சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன் தானே, அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லலாமே அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப டைம் பாஸ்ட் டைம் மென்ஷன்ட் அப்படின்னா பாஸ்ட் டைம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இயரோ 2020, 22, 23, 24 வரைக்கும் ஏதாவது ஒரு இயர் லாஸ்ட் பாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்கன்னா அது சிம்பிள் பாஸ்ட்ல தான் எழுதணும். டைம் மென்ஷன் பண்ணலையா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். புரியுதுங்களா? டைம் மென்ஷன் பண்ணல அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். டைம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்னதுதான்? சிம்பிள் பாஸ்ட். புரியுதுங்களா? ஓகே. சென்டென்ஸ் பாருங்க. ஐ மெட் ஹர் எஸ்டர்டே. ஓகேங்களா? இப்போ பாருங்க, எஸ்டர்டேன்றது ஸ்பெசிபிக் பாஸ்ட் டைம், அப்போ சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? ஐ வென்ட் டு டெல்லி இன் 2020. நான் 2020ல டெல்லி போனேன். பாஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அப்போ சிம்பிள் பாஸ்ட் தான். ஷி டிட் நாட் அட்டெண்ட் த கிளாஸ் லாஸ்ட் வீக். அவள் லாஸ்ட் வீக் என்ன பண்ணல? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. இதுவும் என்னதுதான்? பாஸ்ட் டைம் தான். தே பிளேடு கிரிக்கெட் 2 days ago. 2 நாளைக்கு முன்ன என்ன பண்ணாங்க? கிரிக்கெட் விளையாடினாங்க. இது பாஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிருக்கு. தி டீச்சர் கேவ் ஹோம்ஒர்க் ஆன் மண்டே. மண்டேவே ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன இது இன்னைக்கு மண்டே பேசிட்டு இருக்கோம்னா இல்ல, மண்டே ஏற்கனவே உள்ள ஹோம்ஒர்க்கை கொடுத்தாச்சு. அப்போ அது என்னதுதான்? சிம்பிள் பாஸ்ட் தான். புரியுதுங்களா? ஓகேவா? இதை ஜஸ்ட் அப்படி நீங்க பாத்துட்டீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் அப்படியே உங்களுக்கு தரவாயிரும். டைம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் தான். ஓகேங்களா? இஃப் யூ சி எகோ, எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், இன் பிளஸ் ஏதாவது ஒரு இயர், ஆன் பாஸ்ட் டே.
ஆன் வந்து ஏதாவது டே, ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் வெனஸ்டே, நம்ம பேசிட்டு இருக்க நாளை தவிர முன்ன. ஓகேங்களா? V2 ஃபார்ம் தான். அது கூட என்ன பண்ணக்கூடாது, ஹாவ் ஹேஸ் போடக்கூடாது. ஈவன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கூட வரக்கூடாது. புரியுதுங்களா? ஹி ஹேஸ் கான் எஸ்டர்டேன்னு கூட வரக்கூடாது. ஹி ஹேட் கான் எஸ்டர்டேன்னு வரக்கூடாது. புரியுங்களா? ஹி வென்ட் எஸ்டர்டேன்னு தான் வரணும். சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்ப யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். நெக்ஸ்ட், இப்ப டைம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாலும் சரிதான். டைமை மென்ஷன் பண்ணல அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஐ ஹாவ் மெட் ஹர் பிஃபோர். நான் இதுக்கு முன்ன அவளை பார்த்திருக்கேன். அது எத்தனை வருஷத்துக்கு முன்ன இருந்தாலும் சரிதான். புரியுதுங்களா? டைம் நாட் மென்ஷன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹாவ் மெட். புரியுதுங்களா? டைம் நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஐ ஹாவ் மெட் ஹர் பிஃபோர். இதுக்கு முன்னே நான் பார்த்திருக்கேன். அது 10 வருஷத்துக்கு முன்னாலும் சரிதான், 20 வருஷத்துக்கு முன்னாலும் சரிதான். இப்போ நான் நேத்துனாலும் சரிதான். புரியுதுங்களா? டைம் மென்ஷன் பண்ணல அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹி ஹேஸ் ஃபினிஷ்ட் த ஒர்க். அவன் எப்ப முடிச்சான்னு தெரியாது, அவன் வேலையை முடிச்சிருக்கான். புரியுதுங்களா? அப்போ ஹி ஹேஸ் ஃபினிஷ்ட் த ஒர்க்னு சொன்னா போதும். ஹி ஹேஸ் ஃபினிஷ்ட் த ஒர்க், அதாவது எந்த டைம் லைன், அப்ப அது எத்தனை வருஷத்துக்கு முன்னே எத்தனை நாளைக்கு முன்னேனாலும் சரிதான். டைம் மென்ஷன் பண்ணலையா, டைம் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ரீசன் அன்ஸ்பெசிஃபைடு கம்ப்ளீஷன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ரீசன் அன்ஸ்பெசிஃபைடு கம்ப்ளீஷன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். புரியுதுங்களா? எவ்வளவு நாளைக்கு முன்னாலும் சரிதான். ஒர்க்கை கொடுத்த ஒர்க்கை முடிச்சிருக்கான்னா முடிச்சிருக்கான், அவ்வளவுதான். அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். புரியுதுங்களா? தே ஹாவ் சீன் தட் மூவி ஆல்ரெடி. ஏற்கனவே அந்த மூவியை பார்த்துட்டாங்க. அது நேத்து பார்த்தாங்களா, முந்தா நேத்து பார்த்தாங்களா, 2 வாரத்துக்கு முன்ன பார்த்தாங்களா, அதெல்லாம் கிடையாது. முடிஞ்சு ஏற்கனவே பார்த்தாச்சு, அவ்வளவுதான். சிங்கிள் கம்ப்ளீஷன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஷி ஜஸ்ட் அரைவ்ட், இப்பதான் வந்தா அப்படின்னு ஜஸ்ட் அப்படின்றது என்னதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான். we have lived here for 5 years. நாங்க இங்க 5 வருஷமா நாங்க வசிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றது என்னதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். duration continues to now, present perfect. duration continues to now, present perfect. புரியுதுங்களா? ஓகே. இப்போ எக்ஸாம் டிப் என்ன அப்படின்னா, if no specific past time but result, effect, experience, just, already, yet, ever, never, recently, so far, எல்லாமே என்னதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்குதா இது உங்களுக்கு? ஐ மெட் ஹிம் ஆல்ரெடி, ஐ ஹாவ் மெட் ஹிம் ஆல்ரெடின்னு தான் வரணும். ஐ மெட் ஹிம் ஆல்ரெடின்னு வரக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ டைம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். மென்ஷன் பண்ணல, அது எத்தனை வருஷத்துக்கு முன்ன வேலை முடிஞ்சாலும் சரிதான், அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் சொல்லணும். புரியுதுங்களா? இது இன்னொருக்கு அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் வர்சஸ் சிம்பிள் பாஸ்ட். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ்ல 2 பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. நமக்கு வந்து கண்டிப்பா எரர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்றப்ப எது சிம்பிள் பாஸ்ட், எது பாஸ்ட் பர்ஃபெக்ட்? ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏர்லியர் பிளஸ் லேட்டர் அப்படின்னு வச்சுங்க. ஏர்லியரா வர்றது ஏற்கனவே முடிஞ்சது, முடிஞ்சாச்சா, முடிஞ்சிட்டு பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் வர்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட், அடுத்தது வர்றது தான் என்னது சிம்பிள் பாஸ்ட். புரியுதுங்களா? ஏர்லியர் பாஸ்ட் பர்ஃபெக்ட், நெக்ஸ்ட் லேட்டர் அடுத்து நடக்கக்கூடியது சிம்பிள் பாஸ்ட். ஹி ஹேட் ஈட்டன், அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். பிஃபோர் ஐ கேம், நான் வர்றதுக்கு முன்னையே அவன் சாப்பிட்டாச்சு. புரியுதுங்களா? இப்ப நான் வந்து அவன் சாப்பிட்டு முடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் ஏர்லியர், நான் போனது வந்து அடுத்தது. ஓகேங்களா? அப்ப வந்து அது வந்து என்னதான் வரும் உங்களுக்கு? சிம்பிள் பாஸ்ட். புரியுதுங்களா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டும் அடுத்து வரக்கூடியது சிம்பிள் பாஸ்டும் வரணும். டபுள் பாஸ்ட் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஹேட யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன வரணும்? உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் தான். ஹி வென்ட் பிஃபோர் ஷி அரைவ்ட், அப்படி வரக்கூடாது. ஹி ஹேட் கான் பிஃபோர் ஷி அரைவ்ட். புரியுதுங்களா? ஓகே, ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் கண்டினியூஸ் வர்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுல எல்லாமே தான் நமக்கு குழப்பம் வரும். ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் ஸ்பெசிபிக் டைம், ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூ ஆர் லிசனிங். ஓகேவா? இதே நேத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூ ஆர் லிசனிங். இப்போ நேத்து வந்து அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சு அந்த நேரத்துல அந்த ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? அப்போ ஒரு ஆக்ஷன் வந்து பர்டிகுலர் டைம்ல நடந்துட்டு இருந்ததுன்னா அது கண்டினியூஸ்ல வரணும். இப்ப நடந்துட்டு இருந்ததுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நேத்து அது நடந்துட்டு இருந்ததுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். நாளைக்கு அது நடக்க போகுது, நடந்து கொண்டிருக்க போகுது அப்படின்னா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ். புரியுதுங்களா? ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் ஸ்பெசிபிக் டைம் அப்படின்னா அது கண்டினியூஸ். ஹி வாஸ் ரீடிங் அட்
8 p.m. அவன் 8 மணிக்கு என்ன பண்ணா? படித்து கொண்டு இருந்தாள். நாளைக்கு 8 மணிக்கு படித்து கொண்டு இருப்பாள். He will be reading at 8 p.m. புரியுதுங்களா? இப்ப நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா I am reading. ஓகேங்களா? I am reading now. ஓகேவா? புரியுதுங்களா? சரி. The action started earlier and continued up to a time. ஒரு ஆக்ஷன் வந்து ஏற்கனவே தொடங்கியாச்சு, இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்ப அது என்ன சொல்லணும் நம்ம? present perfect continuous, past perfect continuous, future perfect continuous. He had been reading for 2 hours before 8 p.m. 8 மணிக்கு முன்னே என்ன பண்ணிட்டு இருக்கான்? வந்து படிக்க தொடங்கிட்டான். past perfect continuous. புரியுதுங்களா? present perfectனா என்னது? நான் வந்து 8 மணிக்கு என்ன பண்ணிட்டேன்? நான் வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப வரைக்கும் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். I have been teaching எப்போ? from 8 p.m. புரியுதுங்களா? புரியுதா? ஓகே. since for வந்தது என்ன வரணும் உங்களுக்கு? since for வந்ததுன்னா perfect and continuous. when while வந்ததுன்னா continuous. when while வந்ததுன்னா continuous. since for வந்ததுன்னா present perfect continuous, past perfect continuous, future perfect continuous. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் future form. future form வந்து ஈஸி தான் அப்படிம்பீங்க. ஓகே தான். என்னது? டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், சூன், லேட்டர், இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா சிம்பிள் ஃபியூச்சர் தான். ஓகே, நோ டவுட். ஹி வில் கோ டுமாரோ. இதே ஒரு ட்ராப் இருக்கு. என்ன அப்படின்னா இஃப், வென், அன்லெஸ் இதெல்லாம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? வில் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இஃப் யூ வில் ஸ்டடின்னு வரக்கூடாது. இஃப் யூ ஸ்டடின்னு தான் வரணும். புரியுதுங்களா? இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ். நீ படிச்சா நீ பாஸ் பண்ணுவ, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அட் திஸ் டைம் டுமாரோ. அட் திஸ் டைம் டுமாரோனா நாளைக்கு இந்நேரத்துல, அது நடந்து கொண்டிருக்கும் இல்லையா? அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஹி வில் பி ரைட்டிங் அட் திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்நேரத்துல என்ன பண்ணிட்டு இருப்பான்? எழுதி கொண்டு இருப்பான். புரியுதுங்களா? ஃபியூச்சர் டியூரேஷன். பை, பிஃபோர், ஃபியூச்சர் டைம் இதை சொல்லியிருந்தோம் அப்படின்னா by next week, by next month, by next year. நான் என்ன பண்ணியிருப்பேன்? என்னோட எக்ஸாமை கிளியர் பண்ணியிருப்பேன். I will have cleared my exam. புரியுதுங்களா? நான் ஒரு டைம் லைன் கொடுத்து, ஃபியூச்சர்ல ஒரு டைம் லைன் கொடுத்து அந்த ஆக்ஷன் நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். புரியுதா? ஓகேவா? நாளைக்கு அடுத்த வருஷம் நேரம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஜாப் செக்யூர் பண்ணிருப்பீங்க. அப்போ நெக்ஸ்ட் இயர் பை திஸ் டைம் ஐ will have secured my job. புரியுதுங்களா? I will have got my job அப்படின்னு சும்மா சாதா இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம். கம்ப்ளீஷன் சென்ஸ். நான் அடுத்த வருஷம் நேரம் நான் கண்டிப்பா வேலை வாங்கிடுவேன்னு சொல்றீங்களா? அதுதாங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். புரியுதுங்களா? பை டியூரே, பை, ஃபியூச்சர் டைம், சின்ஸ், ஃபார் இந்த மாதிரி வந்ததுன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். He will have been working for 5 years by 2030. புரியுதுங்களா? அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான்? வேலை பார்த்துக்கிட்டே 2030 வரைக்கும், ஒரு 5 இயர்ஸ். இப்போ இருந்து 2025 இதுல இருந்து அடுத்த 2030 வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருப்பா. அப்போ he will have been working for 5 years by 2030. அதாவது ஃபியூச்சர் டைம் லைன்னு சொல்லி நமக்கு வந்து அந்த ஃபார், சின்ஸ் வந்தது அப்படின்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். டியூரேஷன் அப் டு எ பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஃபியூச்சர் டைம் லைன் சொல்லியிருந்தோம் அப்படின்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். புரியுதுங்களா? ஓகே தானே? சரி. பை வந்ததுன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். பை பிளஸ் சின்ஸ் ஃபார் வந்ததுன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பை வந்தது அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். பை திஸ் டைம், பை நெக்ஸ்ட் வீக், பை நெக்ஸ்ட் மந்த். புரியுதுங்களா? பை நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஃபியூச்சர். ஒரு டைம் லைன் சொல்லி பர்டிகுலர் டைமா ஃபியூச்சர்ல சொல்லி நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். புரியுதுங்களா? அது நீங்க வந்து நான் ஜாப் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். பைப்ல கூட சின்ஸ் ஃபார் வந்ததுன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கண்டிஷனல் டென்ஸ் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? டைப் 1 என்ன அப்படின்னா இஃப் வந்ததுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வரணும். அடுத்தது வில் பிளஸ் verb, will plus V1. ஓகேங்களா? if he comes I will help him. அவன் தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ல. டைப் 1 ப்ரெசன்ட் வந்ததுன்னா will plus V1. அடுத்தே பாஸ்ட் வந்து இஃப்க்கு அப்புறம் பாஸ்ட் வந்ததுன்னு வைங்களேன், என்ன போடணும்? கூட நம்ம would மட்டும் போடணும். ஓகேங்களா? would. if he came, அவன் வந்திருந்தால் I would help him. நான் உதவி பண்ணியிருப்பேன். ஓகேவா? if he came I would help him. புரியுதுங்களா? அவன் அப்படி செய்திருந்தா நான் அப்படி செய்திருப்பேன். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கேன். அதே பெர்ஃபெக்டா இருந்ததுதான்
if plus past perfect would have ஓகேங்களா if he had come அவன் வந்திருப்பான்னா I would have helped him நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் புரியுதுங்களா அப்போ டைப் 1 வந்து என்ன வரும் உங்களுக்கு பிரசன்ட்ல வரும் அடுத்து வரக்கூடியது வந்து ஃபியூச்சர்ல வரும் அதே பாஸ்ட்ல வந்ததுன்னா வில்லோட பாஸ்ட் டென்ஸ் would இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க will would அதே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் பெர்ஃபெக்ட்டுக்கு என்ன ஆட் பண்ணணும் would ஏற்கனவே போட்டாச்சு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்திருக்கு அப்ப இங்க would haveன்னு வரணும் பெர்ஃபெக்ட்டா மென்ஷன் பண்ணணும் புரியுதுங்களா ஓகே if plus past perfect would have plus v3 ஓகேவா புரியுதுங்களா இங்க எல்லாமே என்ன வரணும் if plus past would plus v1 தான் வரணுமே தவிர v2 எல்லாம் வரக்கூடாது v3 எல்லாம் வரக்கூடாது would வந்தாச்சு அப்படின்னு v3 எல்லாம் போட்டுறாதீங்க புரியுதுங்களா if plus past perfect would have v3 புரியுதுங்களா if he had come I would have helped him அவ்வளவுதான் if plus present tense will if plus past would if plus had v3 வந்ததுன்னா என்ன வரணும் would have plus v3 அவ்வளவு இப்ப பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் ஒரு கிளான்ஸா பாத்துறோம் ஓகேங்களா yesterday ago last year எல்லாமே என்னது simple past தான் I went yesterday before after by the time past perfect before after by the time past perfect he had gone before I came புரியுதுங்களா இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து பெர்ஃபெக்ட்லயும் அடுத்த ஆக்ஷன் வந்து சிம்பிள் பாஸ்ட்லயும் வரணும் அட் த டைம் அப்படின்றப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் நேத்து இந்த நேரத்துல பாஸ்ட் கண்டினியூஸ் he was reading at the time ஓகேவா since for வந்ததுன்னா என்ன வரணும் பாஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா past perfect continuous present reference அப்படின்னா present perfect future அப்படின்னா future perfect continuous he had been working since 2010 ஓகேங்களா tomorrow next week என்றப்போ simple future by tomorrow before 5 pm அப்படின்னா future perfect இந்த டைம்ல கண்டிப்பா முடிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு டைம்லைன் கொடுத்து ஒரு டெட்லைன் கொடுத்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா future perfect புரியுதுங்களா by next year far since வந்தது அப்படின்னா future perfect continuous இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா அதுதான் இவ்வளவுமே உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் 3 டென்ஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு தரவாயிருக்கும் கண்டிப்பா ஐ ஹோப் ஓகேங்களா சரி இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி தான் எரர்ஸ் வருவாங்க சரிங்களா உங்களுக்கு ஆடே நிறைய பேருங்க டிட் பிளஸ் நோவா டிட் பிளஸ் நியூவா அப்படின்னு ஆடே கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நியூ அப்படின்றது என்னதுதான் v2 தான் இப்ப டிட் பிளஸ் v2 வரக்கூடாது எரர் வேர்ட்ஸ் டிட் பிளஸ் v2 v2னா என்னது verb in past tense he did not went ன்னு சொல்லக்கூடாது he did not go ன்னு தான் சொல்லணும் ஓகேங்களா ஹேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சில பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லாம் என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் என்ன ஆகும் அதாவது irregular verbல past participle மாறும் ரெகுலர் verbல past participle அப்படியே தான் இருக்கும் புரியுதுங்களா அதை வச்சுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அசம் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா இதையே வந்து சீசா சீன் பாஸ்ட் சீன்னா என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதே ஜம்ப்டு ஜம்ப்டு அப்படின்றது என்னது v3 ஜம்ப்டு v2வும் ஜம்ப்டு தான் v3யும் ஜம்ப்டு தான் இதை வச்சு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது குழப்பிடக்கூடாது புரியுதுங்களா ஹேஸுக்கு அப்புறம் v2 வரக்கூடாது v3 தான் வரணும் புரியுதுங்களா he has went அப்படின்னு போடக்கூடாது he has gone ஏன்னா went go went gone வந்து என்னது irregular verb புரியுதுங்களா willுக்கு அப்புறம் v2 வரக்கூடாது he will went ன்னு வரக்கூடாது he will go தான் இது நமக்கு யூஸ்வலா தெரிஞ்சதுதான் ஓகேங்களா இது கூட எங்களுக்கு தெரியாதான்றீங்களா அடுத்து had கூடயும் v2 வரக்கூடாது புரியுதுங்களா hadக்கு அப்புறம் என்னதுதான் has had haveக்கு அப்புறம் எல்லாமே past participle தான் has have had வந்தாவே என்னதுதான் perfect tense தான் மென்ஷன் பண்ணும் இப்ப past participle தான் போடணும் if plus will ifக்கு அப்புறம் will வரக்கூடாது if he will comeன்னு வரக்கூடாது if he comes ன்னு வரணும் புரியுதுங்களா சரி verb form வந்து ஷார்ட்கட் பார்த்தரலாம் ஹெல்பிங் verb வந்து do does did ன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் v1 தான் வரணும் ஓகேங்களா do does did வந்து past tense தானே v2 வரணுமே அப்படிலாம் வரக்கூடாது did plus go went ஓகேங்களா did plus go went தான் அதனால do does did வந்ததுன்னா verb form v1 தான் ஓகேங்களா he did not go ன்னா வரணும் he did not went அப்படின்னு வரக்கூடாது has have had வந்ததுன்னா v3 னா என்னது past participle v4 னா present participle புரியுதுங்களா he has gone னா வரணும் he has went அப்படின்னு வரக்கூடாது am is are was were இது எல்லாமே என்னதுதான் be verb be verbக்கு அடுத்தது ஒண்ணு passive voiceல இருந்ததுன்னா
அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். அதே ப்ரெசன்ட் டென்ஸ்ல கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருந்ததுன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா verb பிளஸ் ஐஎன்ஜி. புரியுதுங்களா? ஓகே. he is going. ஓகேங்களா? will shall வந்ததுன்னா v1. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு எனக்கு ஒரு எரர் கரெக்ஷன் மாதிரி பார்த்துடலாம். ஓகேங்களா? he worked in this company since 2015ல இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், இது கரெக்ட் தான், பாஸ்ட் டென்ஸ் தான் அப்படின்னு தோணும். ஆனா தப்பு. he has been working since 2015. 2015ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். அப்படிதானே? அது முடியல. அப்போ வந்து என்னதுதான் அது? present perfect continuous. past tense கிடையாது, present perfect continuous. he did not knew the answer. அவனுக்கு அந்த ஆன்சர் தெரியாது. நியூ வரக்கூடாது. டிட் வந்தது அப்படின்னாவே டூவோ டஸோ டிட்டோ வந்ததுன்னா v1 ஃபார்ம் தான் வரணும். he did not know the answer தான் சொல்லணும். by next month he will complete the project. by next month, இந்த நாளைக்கு, next month இந்த நேரத்துல அவன் ஒர்க்கை முடிச்சிருப்போம். ஓகேங்களா? next month, by next month, by in வந்துட்டா, by next month he will complete the project சொல்லக்கூடாது. அடுத்த மாசம் இந்நேரம் ஒர்க்கை முடிச்சிருப்பான் தானே, கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அப்படிதானே? அப்ப கம்ப்ளீஷனுக்கு என்ன வரணும்? பெர்ஃபெக்ட் வரணும். இது என்ன சொல்லு, என்ன டைம் லைன் சொல்லுது? ஃபியூச்சர் டைம் லைன் சொல்லுது. அப்படின்றப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் தான் வரணுமே தவிர சிம்பிள் ஃபியூச்சர் வரக்கூடாது. பை நெக்ஸ்ட் மந்த் he will have completed the project. புரியுதுங்களா? ஓகே தானே? இப்ப டைம் க்ளூ வச்சு டென்ஸை டிசைட் பண்ணணும். சூஸ் த கரெக்ட் ஆக்சிலரி verb form. இதுதாங்க உங்களுக்கு டென்ஸோட ஃபுல் டீட்டெயில். இவ்வளவுதான். இது முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு சேர்த்து படிச்சீங்கன்னா கிராமர் வந்து ஈஸியா இருக்கும். ஸ்பாட்டிங் எரர் எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? he has completed the project yesterday. yesterday என்ன பண்ணிட்டான், வந்து ப்ராஜெக்டை முடிச்சிட்டான். கரெக்டா? இல்ல. he completed the project. ஏன்? yesterday நேத்தே முடிச்சிட்டான் இல்லையா? டைம் லைன் கொடுத்துருக்கு. அப்ப சிம்பிள் பாஸ்ட் தான். சரியா? எஸ்டர்டேன்றது சிம்பிள் பாஸ்ட். ஐ met him just now. இப்பதான் அவனை பார்த்தேன். முடிச்சிட்டேன்ல, பார்த்து முடிச்சாச்சு. ஐ ஹாவ் met him just now. இப்பதான் பார்த்து முடிச்சிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த ஆக்ஷனை. அப்போ present perfect. ஐ ஹாவ் met him just now. just nowன்றது என்னது? present perfect. he has went to the school already. ஏற்கனவே ஸ்கூல் போயாச்சு இல்ல? அப்போ வந்து என்னதுதான் அது? he has gone to school already. ஏற்கனவே போயாச்சு. ஆல்ரெடி வந்திருக்கான், present perfect. they have arrived last night வந்தாங்க அவங்க. லாஸ்ட் நைட் பாஸ்ட் டென்ஸ் ஆயாச்சு. அப்படிதானே? அப்போ வந்து டைம் லைன் கொடுத்தாச்சு. லாஸ்ட் நைட் அப்படின்றத டைம் சொல்லியாச்சு. அப்ப என்னதான் வரணும்? டக்குன்னு சொல்லிடுறீங்க பாஸ்ட் டென்ஸ். they arrived last night. he saw that movie already. ஏற்கனவே மூவி பார்த்துட்டா. ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. அப்படிதானே? he has seen that movie already. has seen, present perfect. புரியுதுங்களா? சரி. நெக்ஸ்ட் வெக்காபுலரி. இது எல்லாமே உங்களுக்கு அபிஷியலா யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. எப்ப அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணணும், எப்ப வந்து அட்வர்பா அது ஆக்ட் ஆகும், எப்ப நவுனா இருக்கும் பார்த்துதான் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேர்ஃபுல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், பார்த்துக்குங்க. ஸ்க்ரூப்லெஸ் அப்படின்னா என்னது? கேர்ஃபுல், ஹானஸ்ட், ப்ரிசைஸ். ஓகேங்களா? இது வந்து என்னவா வரும்? அட்ஜெக்டிவா தான் வரும். he is scrupulous in his work. அவன் வந்து ஒர்க்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். இது வந்து என்னது? அவனை தான் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? he is scrupulous அப்படின்னா அவன் வந்து கேர்ஃபுல்லா இருப்பான். அப்ப இது என்னது? நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸ்க்ரூப்லெஸ்லி அப்படின்னா வித் கிரேட் கேர், ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணான்னு அர்த்தம். she scrupulously followed the rules. அவன் ரூல்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணான். அப்ப இது வந்து என்னது? அட்வர்ப். புரியுதுங்களா? இப்படிதான் படிக்கணும். இப்படி படிச்சு பாருங்க, நீங்க வந்து கண்டிப்பா ஈஸியா உங்க எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். மெட்டிகுலஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். இது வந்து அட்ஜெக்டிவ். இப்போ வந்து உங்களுக்கு அட்ஜெக்டிவா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பி வேர்ப் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வர்றது அட்ஜெக்டிவ். பி வேர்ப் வந்ததுனாவே அது சப்ஜெக்டை தான் மென்ஷன் பண்ணும். அது ஸ்டேட்டிவ் வேர்ப் வந்தாலும் சப்ஜெக்டை தான் மென்ஷன் பண்ணும். இப்போ அது கூட வரக்கூடியது என்னதுதான்? அட்ஜெக்டிவ். வேர்புக்கு அப்புறம் வர வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது தான் என்னது? அட்வர்ப். புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் அட்ஜெக்டிவ். she is meticulous in checking the accounts. ரொம்ப கேர்ஃபுல்லா அக்கௌண்ட்ஸை செக் பண்றா. மெட்டிகுலஸ்லி அப்படின்றது என்னது? இன் a meticulous manner அப்படின்னா அட்வர்ப். மெட்டிகுலஸ்லி அரேஞ்ச் the files. ஓகேவா? புரியுதுங்களா? ஆம்பிவேலண்ட், ஹேவிங் மிக்ஸ்டு ஃபீலிங். ஆம்பினா என்னது? 2 3 சேர்ந்து. ஒரு ஆம்பினாவே 2. இப்ப ஆம்பிவேலண்ட் அப்படின்னா மிக்ஸ்டு ஃபீலிங். இது வந்து என்னது? அட்ஜெக்டிவ். he felt ambivalent about the transfer.
ட்ரான்ஸ்ஃபர் போட்டாவே நமக்கு எப்படி ஆகும், ரொம்ப குழப்பமாகும். ஓகேங்களா. ஆம்பிவேலன்ஸ் அப்படின்னா கூட எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்றதையும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க டைம் போக போக எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும், சீக்கிரம் முடிக்கணுமே அப்படின்ட்டு. நீங்க பொறுமையா பாப்பீங்க அப்படின்னா கூட 2-3 எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு நான் ரெடி தான். ஆம்பிவேலன்ஸ் அப்படின்னா என்னது, மிக்ஸ்டு ஃபீலிங், நவுன். ஓகேங்களா. ஹர் ஆம்பிவேலன்ஸ், அவனோட மிக்ஸ்டு ஃபீலிங், அவளோட மிக்ஸ்டு ஃபீலிங், நவுன். அபவுட் லீவிங் வாஸ் ஆபியஸ். ஓகேவா. ரிவீர் அப்படின்னா என்னது, டு ரெஸ்பெக்ட் டீப்லி, இது வந்து வேர்ப். ரிவீர்ன்றது என்னது, வேர்ப். த பீப்புள் ரிவீர் எ கிரேட் லீடர், ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கிரேட் லீடரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரிவீரன்ஸ் அப்படின்னா டீப் ரெஸ்பெக்ட், இது நவுன். ரிவீரன்ஸ் இஎன்சிஇ அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா மோஸ்ட்லி அது நவுனா தான் இருக்கும். டீப் ரெஸ்பெக்ட். ஹி ஷோட் ரிவரன்ஸ் டு த நேஷனல் பிளாக். நம்ம வந்து நேஷனல் பிளாக் என்ன பண்ணுவோம், மரியாதை கொடுப்போம். ஓகேங்களா. நவுன். நெக்ஸ்ட் கன்கர். கன்கர் அப்படின்னா என்னது, அக்ரி பண்றது. ஓகேங்களா, ஒத்துக்கிறேன் அப்படின்றது. ஐ கன்கர் வித் யுவர் ஒப்பீனியன், அவனோட ஒப்பீனியன் அக்ரி பண்றேன், இது verb. கன்கரன்ஸ்னா அக்ரிமெண்ட், அது வந்து நவுன் ஆயிரும். ஓகேங்களா. கன்கரன் மோஸ்ட்லி இஎன்சின்னு வந்தாவே கண்ணை மூடிட்டு நீங்க நவுன் போட்டுடலாம். ஓகேங்களா. கன்கரன்ஸ் அப்படி வந்தா என்னதுதான், அக்ரிமெண்ட். தேர் வாஸ் ஏ கன்கரன்ஸ் அமாங் த பேனல் மெம்பர்ஸ். பேனல் மெம்பர்ஸுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, இது நவுன். ஓகேங்களா. எலைட்டட் அப்படின்னா என்னது, ஹாப்பியா இருக்கிறது. ஷி வாஸ் எலைட்டட் வித் ரிசல்ட். உங்களுக்கு ரிசல்ட் வந்துன்னா எப்படி இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க இல்லையா. ஓகேங்களா. புரியுதா. அப்போ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம இது கேட்க கேட்க என்ன ஆகும், நமக்குள்ள ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உருவாகும், நம்ம பாஸ் ஆயிரும், வின் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா. படிக்கிறது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது, கண்டினியூவா படிங்க. எலைட்டட் அப்படின்னா வெரி ஹாப்பி, அட்ஜெக்டிவ். ஓகேங்களா. ஷி வாஸ் எலைட்டட். எலேஷன் டிஐஓஎன் வந்தாலும் அது நவுனா இருக்கும். ஓகேங்களா. ஹாப்பினஸ். ஹி ஃபெல்ட் கிரேட் எலேஷன் ஆஃப்டர் வின்னிங். வின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்தா, அது ஒரு நவுன். ஓகேங்களா. இம்பார்ஷியல், ஃபேர், பார்ஷியல், இம்பார்ஷியல். ஓகேங்களா. ஃபேர் அண்ட் பயாஸ்ட், அட்ஜெக்டிவ். த ஜட்ஜ் மஸ்ட் பி இம்பார்ஷியல் அப்படின்னா பார்ஷியல் பண்ணக்கூடாது, பார்ஷியல் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா. பார்ஷியலா ஜட்ஜு, டீச்சர்ஸ் அவங்க யாருமே, பேரண்ட்ஸ் யாருமே பார்ஷியல் பார்க்கக்கூடாது, இம்பார்ஷியலா தான் இருக்கணும். புரியுமா. இம்பார்ஷியாலிட்டி அப்படின்னா ஃபேர்னஸ், நவுன். இம்பார்ஷியாலிட்டி அப்படின்னு வந்ததுன்னா நவுன். இம்பார்ஷியாலிட்டியை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், நவுன். ஃபேர்னஸ். இம்பார்ஷியாலிட்டி இஸ் த கீ இன் டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங்னா இம்பார்ஷியாலிட்டி கண்டிப்பா வேணும். அப்ப இது இந்த இடத்துல இது நவுனா ஆக்ட் ஆகுது. ஃபீசிபிள் அப்படின்னா பாசிபிள். புரியுதுங்களா. பாசிபிள், டூவபிள்னு அர்த்தம். பாசிபிள்னா என்னது, செய்யக்கூடியது, செய்ய முடியும்ன்றது டூவபிள். ஓகேங்களா. இது அட்ஜெக்டிவ். feasibleன்றது பாசிபிள், டூவபிள், அட்ஜெக்டிவ். இட் இஸ் feasible to complete this project. இந்த கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு பாசிபிளா இருக்குன்னு அர்த்தம். இது வந்து என்னதுதான், அட்ஜெக்டிவ். மோஸ்ட்லி நவுனுக்கு அப்புறம் பி வேர்ப் வந்ததுன்னா அடுத்தது வரக்கூடியது என்னவா தான் இருக்கும், அட்ஜெக்டிவா தான் இருக்கும். பிராக்மேட்டிக் அப்படின்னா என்னது, ப்ராக்டிக்கல் அண்ட் ரியலிஸ்ட். பிராக்மேட்டிக் அப்படின்னா என்னது, ப்ராக்டிக்கலா இரு அப்படின்றது. அட்ஜெக்டிவ். he took a pragmatic approach. அவன் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவான், ப்ராக்டிக்கலா தான் அப்ரோச் பண்ணுவான்னு சொல்லுவான்ல. இப்ப இந்த இடத்துல இது வந்து டுக் அப்படின்றது என்னது, ஸ்டேட்டிவ் வேர்ப். புரியுதுங்களா. பிராக்மேட்டிக் அப்படின்றது அட்ஜெக்டிவ். பிராக்மேட்டிசம் அப்படின்றது நவுன். புரியுதுங்களா. இஎன்சிஇ, ஐஎஸ்எம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்ஐடிவை இந்த மாதிரி வந்ததுன்னா மோஸ்ட்லி நவுனா தான் இருக்கும். புரியுதுங்களா. ஓகே. நெக்ஸ்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஓகேங்களா. பிரேக் த ஐஸ் அப்படின்னா என்ன, இப்போ எல்லாம் ஒரு இடத்துல எல்லாரும் சும்மா மௌனமா இருப்பாங்க, யாராவது ஒரு நாள் ஜோக் சொல்லி சிரிப்போம் இல்லையா, அதுதான் பிரேக் த ஐஸ், அதாவது மௌனத்தை உடைக்கிறது. ஓகேங்களா. டு ஸ்டார்ட் கான்வர்சேஷன், கான்வர்சேஷன் பேச தொடங்குறதுன்னு அர்த்தம். ஹி டோல்ட் ஏ ஜோக் டு பிரேக் த ஐஸ். பை அண்ட் லார்ஜ் அப்படின்னா என்ன, ஆன் த ஹோல் அர்த்தம், ஃபுல்லா, முழுசா. பை அண்ட் லார்ஜ் த ப்ராஜெக்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல். கடைசியில ஃபுல்லா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு. கால் இட் எ டே அப்படின்னா என்ன, ஸ்டாப் ஒர்க்கிங். லேட்டஸ் கால் இட் எ டே ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் டாஸ்க். இந்த டாஸ்க்கை முடிச்ச பிறகு நம்ம வந்து ஒர்க் பண்றதை நிறுத்திடலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். ஃபேஸ் த மியூசிக் தான் என்னது, அக்செப்ட் த கான்சிக்வன்ஸ் அப்படின்னா என்ன, ஹி ஹேட் டு ஃபேஸ் த மியூசிக் ஆஃப் ஹிஸ் மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்காக என்ன பண்ணிட்டா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு அர்த்தம். ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன், இதை நீங்க வந்து 10th இருந்தே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ரேர்லி ஐ விசிட் மை ஹோம் டவுன் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். நான் ஆடிக்கொண்டு அமாவாசைக்கொண்டு தான் என்ன பண்ணேன், ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன்னாவே என்னதுதான், ஆடிக்கொண்டு அமாவாசைக்கொண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஏன் இது வந்ததுன்னு தெரியல, ரொம்ப ரேரா. ஓகேவா. ஐ விசிட்டட் மை ஹோம் டவுன் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கிங் அப் த ராங் ட்ரீ. தப்பு செய்த ஒருத்தனா இருக்கும், ஆனா வந்து சத்தம் போடுறது, என்கொயரி பண்றதெல்லாம் இன்னொரு ஆளா இருக்கும்.
ஓகேங்களா, நீ தான் தப்பு செய்த அப்படின்னு சொல்றாங்களாம். wrongly accusing, you are barking up the wrong tree, he didn't do it. ஓகேங்களா, hit the nail on the head, கரெக்டா எக்ஸாக்டா சொன்ன, கரெக்டா கொட்டினான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். She hit the nail on the head with her answer. ஓகேவா, in hot water, in hot water நான் காலைல வெந்நி ஊத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, in trouble அர்த்தம், பிரச்சனை. He found himself in hot water for being late. Keep an eye on, ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம்ல. ஒரு கண்ணு வச்சுக்கோன்னா என்ன அர்த்தம், கேர்ஃபுல்லா பாருன்னு அர்த்தம். வாட்ச் கேர்ஃபுல்லி. கீப் an eye on the children while playing. பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணு வச்சுக்கோன்னா என்ன அர்த்தம், ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோன்னு அர்த்தம். அண்டர் த வெதர், ஃபீலிங் இல். அண்டர் த வெதர் அப்படின்னா என்ன, அடிக்கடி கேட்கக்கூடியதுங்க இது. ஃபீலிங் இல், ஐ ஆம் ஃபீலிங் அண்டர் த வெதர் டுடே. நான் இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். நான் வெதர் கட்டுப்பாட்டுல இருக்கேன்னா என்ன அர்த்தம், அந்த வெதர் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். எட்டமாலஜி அப்படின்னா என்னது, ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா, இங்கிலீஷோ தமிழோ என்ன வேர்ட்ஸ்னாலும் அந்த வேர்டு வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னது எட்டமாலஜி. ஓகேங்களா, ஸ்டடி ஆஃப் த ஆரிஜின் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா, ஹீ ஸ்டடி எட்டமாலஜி டு அண்டர்ஸ்டாண்ட் த ரூட் ஆஃப் த இங்கிலீஷ் வேர்ட். ஓகேங்களா, நோவைஸ் அப்படின்னா என்னது, பிகினர், சம்மன் நியூ டு எ ஃபீல்டு. நீங்க அடுத்த வருஷம் பேங்க்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஃபீல்ட்ல புதுசுன்னு அர்த்தம். புரியுதுங்களா, பிகினர்னு அர்த்தம். ஓகேங்களா, ஃப்ரெஷர்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாலிகாட், இது நவுன் அட்ஜெக்டிவா வரும். எ பர்சன் ஹூ நோஸ் மெனி லாங்குவேஜ், நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள பாலிக்ளாட் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் ஏ பாலிக்ளாட், ஸ்பீக்கிங் 5 languages fluently. இம்போஸ்டர்னா என்னது, நவுன். எ பர்சன் ஹூ பிரிட்டெண்ட் டு த சம்மன் எல்ஸ், ஒரு ஆள் வந்து யாராவது வந்து இப்போ இது பண்ணியிருந்தாங்க, பிரிட்டன் பண்ணிடுறாங்க, அது பேர் என்ன சொல்றது, மிரட்டுறாங்க இல்லையா, அதான். the police caught the imposter who claimed to be a doctor. அதுக்கப்புறம் ஹைப்போகாண்ட்ரிக் அப்படின்னா என்னது, a person exclusively worried about their health. ஒரு சிலர் வந்து சின்ன காய்ச்சல் வந்தாலோ தலைவலி வந்தாலோ அதா இருக்குமோ இதா இருக்கும்னு பயப்படுவாங்கல்ல, அவங்கதான். he is a hypochondriac who visit the doctor every week. அவர் வந்து ஹெல்த்தை பத்தி ரொம்ப இதா இருப்பா, கேர்ஃபுல்லா இருப்பாங்களா, அவங்க வந்து அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, சின்ன தும்மல் வந்தாவே டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. அவங்களதான் சொல்றது. நெக்ஸ்ட் ஹெர்மைட். ஹெர்மைட் அப்படின்னா என்ன, சன்னியாசி. ஓகேங்களா, எ பர்சன் ஹூ லிவ்ஸ் இன் செகுலேஷன் அவே ஃப்ரம் சொசைட்டி. அடுத்தது டூரிஸ்ட். டூரிஸ்ட்னா என்னது, சந்தோஷமா ஹாப்பியா சுத்திட்டு இருக்காங்க. எ பர்சன் ஹூ டிராவல் ஃபார் பிளஷர். 1000 of tourists விசிட் தாஜ்மஹால் எவ்ரி இயர். நெக்ஸ்ட் வந்து பிலிக் அப்படின்னா அட்ராக்ட்னு அர்த்தம். பைப்ளோபிலிக் அப்படின்னா புக் லவர். ஓகேங்களா, ஷீ இஸ் எ பைப்ளோபிலிக் அண்ட் ஹேஸ் லைப்ரரி ஆஃப் 2000 books. நெக்ஸ்ட் வந்து பார்சிமோனியஸ் அப்படின்னா என்னது, எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ருகல் ஆர் ஸ்டிகி அர்த்தம். ஹீ இஸ் எ பார்சிமோனியஸ் தட் நெவர் டிப் த வெயிட்டர். அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப கடுகடுன்னு இருப்பாங்க, ரொம்ப ஸ்டிகியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, எப்பவுமே யாருக்குமே எந்த ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அவங்களதான் பார்சிமோனியஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு ப்ரிபோஷன். அக்யூஸ்டமென்டோ அப்படின்னா என்னது, அக்யூஸ்ட். ஓகேங்களா, அக்யூஸ்டமென்டோ. ஷீ இஸ் அக்யூஸ்டமென்டோ வேக்கிங் அப் ஏர்லி. கேப்பபிள் ஆஃப், ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் டிஃபிகல்ட் டாஸ்க். கேப்பபிள் வந்து ஆஃப், கம்போஸ்ட் ஆஃப், கம்போஸ்ட்னு வந்தாவே ஆஃப். இதெல்லாம் ஃபிக்ஸ்டு தாங்க. ஓகேங்களா, வாட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். கன்ஃபெஸ் டு, ஹீ இஸ் confessed to stealing the money. Fond of, she is very fond of chocolate. Independent of தான், he is financially independent of his parents. Similar to, ஓகேங்களா, this dress is similar to the one I bought last week. Jealous of, she was jealous of her friend's success. Keen on, ஓகேங்களா, keen வந்தாவே என்னதுதான், on. He is keen on playing football. Resentful அப்படின்னா என்னது, of. He was resentful of his colleague promotion. அவ்வளவுதாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த செட் எல்லாத்துலயுமே வந்து நான் வந்து தம்ப்நெயில்ல போடல அப்படின்னாலும் இது பண்ணாதீங்க, கண்டிப்பா வந்து போடல அப்படின்னாவே நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.